இந்த 5 ஆண்டு ஆட்சியில் திமுக செய்தது என்ன சாதனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக பொருளாதார நிலையை அதல பாதாளத்துக்கு கொண்டு போனதுதான் அவர்கள் செய்த சாதனை. அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் மடைமாற்றம் செய்து வேறு இடத்திற்கு, அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் புரியும் எந்த இடம்னு, அங்க போயிருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா, இங்க தமிழ்நாட்டுல கடன் அதிகம் வாங்குற நிலைமை ஏற்பட்டு போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 12,000 கோடி கடன்ல இருக்கு தமிழ்நாடு அரசு. அரசாங்கத்துல இருக்கிற நீங்க அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு, படிச்ச பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். பெண் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அதுங்களை சம்பாதிக்கிற அளவுக்கு, சொந்த காலில் நிக்கிற அளவுக்கு நீங்க உருவாக்குறதா அரசாங்கத்தோட கடமை. அதை விட்டுட்டு ஏழை சீட்டு நடத்துற மாதிரி நான் 8,000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி ஓட்ட போடுங்கிறாரு. ஓட்ட போட்டு கடனை வாங்கி உங்களுக்கு கொடுப்பேங்கிறாரு. அந்த கடனுக்கு யாரு? தமிழக மக்கள் தான். அவங்க தலையில தான் விடியும். இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது தலையில 2 லட்சம் ரூபாய் கடனோட தான் பிறக்குது. அது யாரு வீட்டுல பிறந்தாலும். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை. ஏற்கனவே நான் வச்சுட்டு போன ஒரு முதலமைச்சர் இருக்காரு பாருங்க, அவரு என்ன சொல்றாரு, நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன், வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன், கரண்ட் எங்கங்கிறத சொல்லல அவரு. நிறைய வீட்டுங்கள்ல பிள்ளைய படிக்கிறதுக்கு கூட கரண்ட் இல்லாம இருக்குது. இந்த திமுக காரவங்களை பத்தி சொல்லவே முடியல. எங்க பார்த்தாலும் பாருங்க, இங்க எல்லாம் கடத்தருவுக்கு மத்தியில தான் நான் பேசுறேன். ஒவ்வொரு கடைக்கும் பாத்தீங்கன்னாக்க வசூல் வேட்டை வேற. நான் போற இடத்துல எல்லாம் சொல்றாங்க, அங்கேருந்து கவுன்சிலர்னு வர்றாருங்க, எம்எல்ஏன்னு தனியா வர்றாங்கங்க, நாங்க இவங்களுக்கு பணம் கொடுத்தே எங்களுக்கு கஷ்டமாயிடுது, நான் முதல்ல போட்டு கடன் நடத்துறவங்களுக்கு முடியலைங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே நடக்குது. அதே போல சட்டம் ஒழுங்கு பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கே இல்லை. பெண்கள் வெளியில நடமாட முடியல. அதே போல பாத்தீங்கன்னா கோர்ட்டையும் ஏமாத்துறாங்க ஒரு வழியில. நாங்க டாஸ்மாக் கடைகளை படிப்படியா மூடுவோம் அப்படின்னு கோர்ட்ல உத்தரவாதம் கொடுக்கறாங்க இந்த திமுக அரசுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, மணமகிழ் மன்றம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக காரவங்களுக்கு தனியா நடத்துறதுக்கு கடையும் ஒதுக்குறாங்க. இது கோர்ட்டுக்கு தெரியல இன்னும். இந்த மாதிரி கொடுத்து எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா போதை பொருள், அதுவும் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் புழங்குது.